Peaceful Moon Stories. வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு மரத்தின் நடுவே ஒரு மாய உலகம். ஒரு ஊர்ல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல நிறைய அடர்ந்த மரங்கள் இருந்தது. அந்த கிராமம் பார்க்கறதுக்கு ஒரு சிறிய காடு போலவே இருக்கும். அந்த கிராமத்துல 2 தோழிகள் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த 2 தோழிகளும் நிறைய மரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு பெரிய மரத்துக்கிட்ட போறாங்க. அங்க திடீர்னு அந்த மரத்துக்கு கீழே ஒரு வழி மாதிரி ஒரு பகுதி காணப்படுது. அதை பார்த்தோன்னையும் தோழியில ஒரு பொண்ணு, என்னது, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பெரிய பொந்து நம்ம பார்த்ததே இல்லையே, பெருசா யாரோ ஒரு மனுஷங்களே போற அளவுக்கு இருக்குது அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல இன்னொரு பொண்ணு, ஆமால்ல, இதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்ததே இல்லை, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, உள்ள என்ன இருக்கும், போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்பவே ஆர்வமா கேட்குறா. இதை கேட்டுட்டு இருந்த இன்னொரு பொண்ணும், அதெல்லாம் வேண்டாம், உள்ள ஏதாவது விலங்கு இருந்தா என்ன பண்றது, நம்ம பிரச்சனையில மாட்டிக்க வேணாம், சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பு, இந்த மாதிரி மரத்துக்கு அடியில பெரிய பொந்தெல்லாம் இருந்தா விலங்குகள்லாம் கண்டிப்பா இருக்கும், வேணா வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு இன்னொரு தோழியோ, அதெல்லாம் இல்லை, எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்குது, நான் கண்டிப்பா இந்த இடத்துல போய் பார்க்க தான் போறேன், உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது, நீ கொஞ்சம் பேசாம இரு, இல்லைன்னா நீ வரலைன்னா போ, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இதை கேட்ட அந்த தோழிக்கோ, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற, சரி உன் இஷ்டம், உனக்கு என்ன தோணுதோ அதை செய், சரி எதுக்கும் பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு அந்த தோழி அனுப்பிச்சி வைக்கிறா. அப்புறம் சரி, எங்கள் அம்மா அப்பா தேடினாங்கன்னா சொல்லு, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, உள்ளுக்குள்ளே என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் தைரியமாக போய் பார்க்குறேன், அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா ரொம்ப நேரம் வரலைன்னா ஊருக்குள்ளே போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துரு, ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் தான் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கிறா. அப்புறம் அந்த தோழி அங்கேருந்து கிளம்பி போய்டுறா. என்னடா இது, ஒரு பேச்சுக்கு சொன்னோம், நிஜமாவே நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே, துணைக்கு உள்ளே வரக்கூடாதா, ஐயோ பயமாக இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிறா. சரி, பார்க்க அழகாக தான் இருக்குது, உள்ளே போய் பார்ப்போம், அழகாக இருந்தால் ஆபத்தோ இருக்குன்னு சொல்லுவாங்க, பரவாயில்ல, என்ன பாதிப்பு வந்தாலும் நம்ம இன்னைக்கு போய் இதை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு ஆர்வம் தாங்காமல் உள்ளே போய் பார்க்குறா. உள்ளே போனால் அந்த மரத்துக்கு நடுவில் அழகாக ஒரு படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டு வழியாக ஏறி போகலாமா இல்லை வெளியில் போயிடுவோமா, இதோட நிறுத்திக்குவோமா அப்படின்னு யோசனை பண்ணுறா. அவளுக்கு தான் ஆர்வம் தாங்க முடியலையே. அப்புறம் என்ன பண்ணுறா, அப்படி அந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போய் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. அந்த இடத்துல கட்டில் மெத்தை அப்படிலாம் போட்டு அந்த இடம் ரொம்ப அலங்காரம் பண்ணி பார்க்கறதுக்கே அற்புதமாக இருக்குது. யாரோ இங்கே வசிக்கிற மாதிரியே அவளுக்கு தோணுது. அப்புறம் கொஞ்சம் தூரம் சென்று உள்ளே போய் பார்த்தா உணவுப் பொருள்லாம் அப்படியே சமைச்சு சாப்பிடாம இருக்குது. இதை பார்த்தோன்னையும் அவளுக்கு ஒரு மாதிரி வினோதமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் பாதிப்பு தான், சீக்கிரம் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு பயந்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் போனால் ஒரு இடத்துல அவ்வளோ நகைகள் இருக்குது, நவரத்தினங்களும் தங்க நகைகளும். அதை பார்த்தோன்னையும் என்னது இந்த இடத்துல இப்படி ஒரு நகைகள்லாம் இருக்குது, இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பார்த்ததே இல்லையே, சரி முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும், இங்கே யார் இதெல்லாம் வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனால் இங்கேருந்து ஒரு பொருள் காணலைன்னா கூட நம்மளை தான் அப்புறம் கேட்பாங்க, சரி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ஆபத்துன்னு தான் நினைக்கிறேன், இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தால் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, ஆனால் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குல்ல இந்த இடம், இவ்வளோ ஜொலிக்குது இந்த இடமே, பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, இது மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, நம்ம தோழியும் நம்ம கூட வந்திருக்கலாம், அவள் பயந்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டா. அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் இங்கே நிற்கவும் முடியாது, ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அப்புறம் நம்ம அம்மா அப்பாலாம் நம்மளை தேட ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம தோழிக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சோம் இல்லையா, அப்புறம் அவள் கூட்டிகிட்டு வந்துடுவா. சரி, அப்புறம் இங்கே இவ்வளோ பொருள்லாம் இருக்குன்னு பார்த்தா ஊர்க்காரவங்க ஏதாவது எடுத்துகிட்டு போகிறாங்க, இது யாரோட பொருளோ யாரோட சேமிப்போ, அடுத்தவங்களோட காசு நமக்கு எதுக்கு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, பார்த்துட்டோம், உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க வந்தோம், ரொம்பவே அழகாக இருக்குது, எல்லாத்தையும் ரசிச்சிட்டோம், சரி ஆனால் கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல அப்படியே உட்காந்து ஓய்வு எடுப்போமா, இதை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும்
அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேயே அவளுக்கு ஓய்வு எடுக்கணும் போல இருக்குது. ஏன்னா அவ்வளோ அழகு, சுற்றியும் நவரத்தினங்களும் தங்கங்களும் அப்படியே ஜொலிக்குது, கண்ணை கவருது. அதை பார்த்துக்கிட்டே கொஞ்ச நேரம் அந்த இடத்துலையே உட்காந்துட்ருக்கா. அப்புறம் திடீர்னு ஒரு கிளி வந்து, யாரம்மா நீ, எதுக்கு இங்கே வந்த, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குது. அந்த கிளி பேசுகிறத பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி பயப்படுறதா என்ன சொல்கிறதுனே தெரியல. கிளி நீ பேசுவியா? இதுக்கு முன்னாடி கிளியெல்லாம் நான் பேசி பார்த்ததே இல்லை. நீ முதல்ல யாரு? நான் இந்த ஊரை சேர்ந்தவ தான். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மரத்துக்கடியில் இப்படி ஒரு பெரிய பொந்தெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. நான் என் தோழிக்கிட்ட சொல்லிவிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு வந்தேன். நான் இங்கேருந்து எதையுமே எடுக்கலை, என்னை தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த கிளி, எனக்கு தெரியும், நான் உன்னை ஆரம்பத்துலேருந்தே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ எதையுமே தொடாமல் அழகாக எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு தான் இருக்க. உனக்கு நீ ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த பொண்ணு, ஆமாம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது, நீ பேசுகிற இல்லையா, அழகாக இருக்க. அப்புறம் சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், உன்னை ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டேன்னா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இங்கேருந்து எந்த பொருளை நான் எடுத்துக்கலை, நீ எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அதுக்கு அந்த கிளியும், எனக்கு தான் உன்னை பற்றி நல்லா தெரியுமே, நான் தான் உன்னை ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்ருக்கேனே, நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, கண்டிப்பாக நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு அந்த கிளி சொல்லுது. உடனே அந்த பொண்ணு, அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், நாங்கள் எல்லாருமே நல்ல நிலமையில தான் இருக்கோம், இது யாருக்காவது கஷ்டப்படுறவங்களுக்கு கொடு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு, சரி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ரொம்ப நேரம் ஆயிரும், எங்கள் வீட்டில எல்லாம் எல்லாரும் தேடுவாங்க, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த கிளி, இரு உன்னை வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அழகான மெத்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல அவளை போய், நீ இன்னைக்கு இங்கேருந்து ஓய்வு எடுத்துக்கணும்னு சொல்லுது. இதை கேட்ட அந்த பொண்ணுக்கோ ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் தான் ஓய்வு எடுக்க முடியாதுன்னு சொல்கிறேனே, நான் இங்கேருந்து கிளம்பணும், எங்கள் அம்மா அப்பாலாம் தேடுவாங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த கிளியோ, சரி நீ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போ, எனக்காக, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது, அப்புறம் இந்த பொட்டி நிறைய நவரத்தினங்கள் எடுத்து வச்சுருக்கேன், நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஊரில் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லுது. உடனே இதை கேட்ட அந்த பொண்ணுக்கோ, அப்படியா, நான் தான், எனக்கு இது மாதிரியெல்லாம் பழக்கம் இல்லை, நான் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோ, நீயே யாருக்காவது கொடு, யாருக்காவது உதவி தேவைப்படுறவங்களுக்கு நீயே செய் அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு மாதிரி பதட்டத்தோடு சொல்கிறா. அந்த கிளி சொல்லுது, நீ நல்ல பொண்ணு, நீ நிச்சயமாக கண்டிப்பாக யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன், எனக்கு உன்னைய பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், நீ இதை பத்திரமா எடுத்துகிட்டு போய் ஊருக்கு யாருக்கு தேவைப்படுதோ கொண்டு போய் கொடுன்னு அந்த கிளி சொல்லுது. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு கதையோடு பார்க்குறேன்.